வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காதல் திருமணம். காதல் திருமணத்துல யாரு ஜெயிக்கிறாங்க? காதலிக்கிறவங்க எல்லாம் எல்லாருமே காதல் திருமணத்துல போய் முடியுதா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். இந்த காலகட்டத்துல எல்லாருக்குமே காதல் வருது. இந்த காதல் அப்படின்றது காமம் நோக்கிய காதலா நிறைய காதல் இருக்கு. அதனால இந்த காதல் ஜெயிக்கணும் அப்படின்னா காதலை குறிக்கிற பாவம் அப்படின்றது எல்லாருக்குமே காதல் வருது. அதுல குறிப்பா மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், ரிஷப லக்கணம், அது போல துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், இவங்களுக்கெல்லாம் அந்த காதல் சார்ந்த உணர்வுகள் எப்பயுமே அதிகமா இருக்கும். லக்னாதிபதி போய் அவங்க பிறந்த லக்னாதிபதி போய் 5ல இருக்கிறது, 5ஆம் அதிபதி லக்கணத்துல இருக்கிறது, இந்த அமைப்பும் காதலை கொடுக்குதுங்க. நம்ம டிஎன்ஏ ஜோதிடத்துல ரோஹிணி, உத்தரம், பூராடம், ரோஹிணி, உத்தரம், பூராடம் இந்த நட்சத்திரங்கள் லக்கண புள்ளியாவோ லக்னாதிபதியாவோ யாருக்காவது ராசி அமர்ந்த புள்ளியாவோ இருந்ததுன்னா இந்த குடும்பத்திலே காதல் திருமணம், சொந்தத்துல திருமணம் பண்றது, காதல் கலப்பு திருமணம் பண்றது இந்த குடும்பத்திலே இருக்கு. அப்ப அவங்களுக்கு அந்த காதல் திருமணத்துக்கான கொடுப்பனை அவங்க ஜாதகத்திலே இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? காதல் திருமணம் அப்படின்னும் போது இந்த 7ஆம் பாவம் 5ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்றது, அது ஜெயிக்கணும் அப்படின்னா 2ஆம் பாவம், குடும்பம் ஏத்துக்கணும் அப்படின்னா 2ஆம் பாவம், அதனால சந்தோஷப்படணும் அப்படின்னா 11ஆம் பாவம். இந்த 2, 5, 7, 11 இதெல்லாம் நம்ம பாரம்பரிய ஜோதிட முறைப்படி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா காதல் திருமணம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. டிஎன்ஏ ஜோதிடத்தை நான் சொன்ன போல முன்னாடி இந்த பாரம்பரிய ஜோதிடத்துல 5ஆம் இடம் காதல், 7ஆம் இடம் திருமணம், 2ஆம் இடம் குடும்பம் ஏத்துக்கிறது, 11ஆம் இடம் அதனால சந்தோஷப்படுறது. ஓகேங்களா? அதனால இந்த அமைப்பு தசாபுத்தியில வரும்போது காதல் திருமணம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே 4ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் நடந்தது அப்படின்னா அந்த காதல் திருமணத்தால தோல்வியோ இல்ல பிரச்சனையோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரச்சனையை கொடுக்கறது 4, 8, 12. காதல் திருமணத்துல பிரச்சனையை கொடுக்கறது 4, 8, 12. அது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? டிஎன்ஏ ஜோதிடத்துல 2 பேரும் காதல் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்க 2 பேருக்குமே 1, 4, 7, 10 1, 4, 7, 10 இந்த கனெக்ஷன் இருக்கணும். ஏன் இது அப்படின்னா இந்த 7ஆம் பாவம் திருமணம், 4ஆம் பாவம் தான் இதுல புதனோட கர்மாவை வெளிப்படுத்துறது. அப்போ 1, 4, 7 தொடர்பு இருக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் உண்டு அப்படின்றது டிஎன்ஏ ஜோதிடத்துல விதி. நீங்க காதல் திருமணம் பண்ண ஜாதகத்துல இதெல்லாம் அப்ளை பண்ணி பாருங்க, ரொம்ப சரியாவே இருக்கும். ரோகிணி, உத்தரம், பூராடம் இருக்கும், 1, 4, 7, 10 கனெக்ஷன் இருக்கும் 2 பேருக்கும். ஒருத்தவங்களுக்கு மட்டும் 1, 4, 7, 10 இருந்து இன்னொருத்தவங்க 1, 4, 7, 10 இல்லை அப்படின்னா அது காதல் திருமணத்துல முடியாது. ஓகேங்களா? இப்படி பாருங்க, இந்த காதல் திருமணம் இப்படிதான் நடக்குது. உங்களுக்கு ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்